அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜோசப் விஜயின் தாவேக்க ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இதுவரை நாகர்கோவில் சிறையில் சபரிவர்மன், புழல் சிறையில் பாலாஜி, சென்னையில் ஓட்டுநர் வெங்கடேசன் வரிசையில் காவல் மரணத்தில் சேர்ந்திருக்கின்றார் தூத்துக்குடி அருணாச்சலம். 17/7/2026 அன்று சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்ததாக அமுதா நகரைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவரை தென்பாகம் போலீசார் கைது செய்தனர். மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இருந்த பொழுது 23/7/2026 அன்று அவர் உயிரிழந்தார். விசாரணையின் போது போலீசார் தாக்கியதாலேயே அருணாச்சலம் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டி தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலை அரசு மருத்துவமனை எதிரில் போராட்டத்தினை ஆரம்பித்தனர். இதில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவனும் சேர்ந்து கொள்ள விவகாரம் தமிழகமெங்கும் பரவியது. தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி தலைமையிலான காவல்துறையோ அவர் கைது செய்யப்பட்டதில் சட்ட நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்டன. 17/7/2026 அன்று விரிவான மருத்துவ பரிசோதனை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்யப்பட்டது. உடல் நலத்துடன் இருப்பதாக சான்றிதழ் வழங்கினார்கள். பின்னர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு பிற கைதிகளுடன் லாக்கப்பில் வைக்கப்பட்டார். அப்போது திடீரென தானாகவே மயங்கி கீழே விழுந்தார். அவருக்கு போலீசார் முதலுதவி அளித்தனர். காவல் நிலைய வரவேற்பறையில் இருந்த அவரது தாயாரையும் உடனடியாக அழைத்தனர். பின்னர் காவல் நிலைய ஜாமீனில் அவரை விடுவித்து மேலதிக மருத்துவ பரிசோதனைக்காக அவரது உறவினர்களுடன் அனுப்பி வைத்தனர். பின்னர் மருத்துவமனை அருகே மீண்டும் அவர் மயங்கியதாகவும் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் சிகிச்சை பலனின்றி 23/7/2026 அன்று உயிரிழந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவரது தந்தை அளித்த புகாரின்படி விசாரணை நடந்து வருகிறது என பிரச்சனையை மடைமாற்றியது தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி தலைமையிலான காவல்துறை. ஐஜியின் மடைமாற்றத்திற்கு ஏற்ப அருணாச்சலம் மயங்கி விடுவது போன்ற துண்டு வீடியோக்களை பரப்பியது மாவட்ட காவல்துறை. மேலும் அருணாச்சலத்துக்கு வலிப்பு வரும் என்றும் தலையில் கட்டியிருந்ததாகவும் செய்திகளை வேண்டப்பட்ட ஊடகங்கள் மூலம் பரப்பியது. 17/7/2026 அன்று என் மகனை விசாரணைக்கு தென்பாகம் போலீசார் அழைத்துச் சென்றனர். மகனை பார்க்க போன போது 5-6 பேப்பரில் கையெழுத்து வாங்கினார்கள். சாயந்தரம் வரை மகனை பார்க்க முடியவில்லை. அதன் பிறகு ஆட்டோவில் ஏற்றி அரசு ஆஸ்பத்திரிக்கு என்னை அனுப்பினார்கள். அங்குதான் மகனை பார்த்தேன். போலீஸ் சொல்வது போல நான் என் மகனை ஆஸ்பத்திரியில் சேர்க்கவில்லை. அப்படியிருந்தால் அப்போதே என் மகனை பார்த்திருக்க மாட்டேனா என கேள்வி எழுப்புகிறார் அருணாச்சலத்தின் அம்மா பரமேஸ்வரி. பெயர் தெரிவிக்க விரும்பாத போலீஸ் அதிகாரி ஒருவர் நம்மிடம் பேசுகையில், தாளமுத்து நகரில் இருக்கும் உங்களுக்கு எதுக்கு மாமூல் தரணும் என FCI குடோன் அருகே பார் வைத்திருக்கும் சேகர் தாளமுத்து நகர் போலீஸ் மீனாட்சி சுந்தரத்திடம் சண்டையிட சேகருக்காக சட்டவிரோதமாக அதிகாலையிலேயே மதுவிற்கும் சேகரின் உதவியாளரான அருணாச்சலத்தை அள்ளி கொண்டு வந்தனர். எங்கே பாட்டில்கள் வைத்து விற்கிறீர்கள் என மிரட்டியதில் பதுக்கியிருந்த 120 குவார்ட்டர் பாட்டில்களை காண்பிக்கவும் இந்த விவரத்தை தென்பாகம் SI தாரண்யாவிடம் சொல்கிறார் போலீஸ் மீனாட்சி சுந்தரம். சம்பவ இடத்திற்கு SI தாரண்யா, பைக் பெட்ரோல் போலீஸ் வடிவேலு இருவரும் வர ஃபைன் போட்டிருக்கிறோம், வழக்கமான மாமூலை கொடுத்துவிட்டு அருணாச்சலத்தை கூட்டிக் கொண்டு போ என சேகரிடம் டீல் பேசியிருக்கிறது மூவர் கூட்டணி. சேகர் உரிய நேரத்தில் வராததால் CCTV இல்லாத மறைவில் வைத்து அருணாச்சலம் அடித்து நொறுக்கப்பட்டார். பின்னர் அவரது தலையை சுவரில் மோதியதில்தான் மயங்கி சரிந்தார் என்கிறார் நம்மிடம் பேசிய அந்த போலீஸ் அதிகாரி. இந்த மீனாட்சி சுந்தரம் ஏற்கனவே பார்களில் வசூலித்ததால் தாளமுத்து நகர் காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டவர். இவர் ஏன் அங்கு செல்ல வேண்டும்? சம்பந்தப்பட்ட சேகரின் பாரிலும் அருகிலுள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்தால் உண்மை வெளிவரும். காலை 6:30 மணிக்கு அருணாச்சலத்தை பிடித்த போலீஸ் இரவு வரை ஏன் ரிமாண்டுக்கு அனுப்பவில்லை என கேள்வி எழுப்புகிறார் வழக்கறிஞர் சந்திரசேகர். மருத்துவமனை அலுவலர் ஒருவரோ சாதாரண மயக்கத்துக்கு ஏன் மொட்டையடிக்க வேண்டும்? தலைக்காயத்தை சரி செய்ய போலீசாரின் வற்புறுத்தலால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்கிறார் பதைபதைப்புடன். காவல்துறை சித்திரவதைக்கு எதிரான இயக்கத்தினர் இதுகுறித்து போலீசாரிடம் வாதிட்டதால் அருணாச்சலத்தின் உடலுக்கு அவசரமாக பிரேத பரிசோதனை செய்து போலீசார் அனுப்புவதிலேயே குறியாக இருந்துள்ளனர். நீயும் நம்ம சாதிதானே, குற்றஞ்சாட்டப்படும் போலீசாரும் நம்ம ஆளுகதா என பெற்றோரை சமாதானப்படுத்துவதிலும் குறியாக இருந்துள்ளனர். அருணாச்சலத்தின் தாய் மாமனான தாவேக மாவட்ட நிர்வாகியும் வழக்கறிஞருமான பன்னீரும்
கௌதமும் உடந்தையாக இருந்தனர். அவர்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு தரப்படுவதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. 24ஆம் தேதி பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடல் பின்வாசல் வழி அனுப்பப்பட்டு அருணாச்சலத்தின் தாயாருக்கு சொல்லாமலேயே எரியூட்டப்பட்டுள்ளது. விஜய் அரசு வந்ததிலிருந்து இப்படி திருட்டுத்தனமாக எரியூட்டுவதையும் தொடர்ச்சியாக செய்து வருவது சர்ச்சையாகி உள்ளது. இந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தலையில் பலத்த காயம், முதுகில் 6க்கும் மேற்பட்ட காயங்கள், கழுத்து பகுதியில் ஒரு காயம், கை கால் பகுதியில் சிராய்ப்புகள், தலை காயத்தால் காதிலும் மூக்கிலும் இரத்தம் வடிந்திருக்கலாம் என கூறப்பட்டிருப்பது சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிறது. காவல் மரணங்கள் தொடர்வதா தூய ஆட்சி? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.